சொன்னாங்களே வான்னு. அது உங்களை பார்த்து மட்டும் வான்னு சொன்னாங்க. ஐ கான்டாக்ட்ல அவங்க வரவே இல்ல. ஒண்ணு பொதுவா வாங்கன்றனோ இல்ல தனித்தனியா வாப்பானனோ. ஏன் இப்படி? அப்புறம் அந்த ரூம் ஒன்னு போட்டு கொடுத்தாங்களே பெரிய பேலஸ்ல. பொல்லாத ரூம். உள்ள பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் கிளீனாவே இல்ல. சரி எல்லாருக்குமே இப்படிதான் ரூம்னு பார்த்தா உங்க அக்காவோட வீட்டுக்காரர் வீட்டு ஆளுகளுக்கு மட்டும் ஸ்டார் ஹோட்டல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு மட்டும் இப்படி நாராயண ஹோட்டல்ல போட்டு கொடுத்துருக்காங்களே. என்ன இது பார்ஷாலிட்டி? அவ்வளவு மோசமா போயிட்டானுமே. அவங்க ஆளுகளுக்கு மட்டும் ஹோட்டல்ல இருந்து மகாலுக்கு பஸ், நம்ம மட்டும் எப்படி வந்துக்க அப்படின்ட்டாங்க. தாலி கட்டுறப்ப நம்மள மேடைக்கு கூப்பிட்டுக்கணுமா இல்லையா? கூப்பிடல. இதான் அவங்க கொடுக்குற மரியாதையா? எனக்கு எடுத்து கொடுத்த சேலை 2000 ரூபாய், உங்க அக்கா வீட்டுக்காரரோட வீட்டாளுகளுக்கு எடுத்து கொடுத்த சேலை 5000 ரூபாய். ஆன்லைன்ல செக் பண்ணியாச்சு. ஓ இப்ப என்னமா பண்ண சொல்ற? நீங்க இதெல்லாம் போய் கேட்கணும். நீங்க கேட்டா சாந்தமா போயிரும், நான் கேட்டா பந்த விட்டு போயிரும். எப்படி வசதி? நான்லாம் கேட்க மாட்டேன். தெரியும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். மறுவீடு விசேஷத்தன்னைக்கு இத பூரா உங்க அக்கா மூஞ்சி நேரம் கேட்டு பஞ்சாயத்துல இருந்து குடுமி முடி சண்டை ஆகல. என் பேர் செல்லூர் செல்வி இல்ல.